நீலகிரி மாவட்டம் குன்னூரில் அரசின் இண்டிகோ தேயிலை தொழிற்சாலை தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் மதன் ராஜா பங்கேற்றார். அப்போது பேட்டியளித்த அவர், தொழிற்சாலை மேம்பாட்டிற்கும் அடுத்த கட்ட வளர்ச்சி திட்டங்கள் செயல்படுத்துவது குறித்தும் ஆய்வுக் கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் என்று தெரிவித்தார். நம்ம இந்த இன்கோசோவில் இதோட சப்போர்ட்டிங் இதில் ஒரு 16 டீ ஃபேக்ட்ரிஸ் இருக்குது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வாழ்வாதாரத்துக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த இன்கோசோ. இதனோட அடிப்படை விஷயம் என்னென்னா, இன்கோசோவில் நம்ம இங்கே இருக்கக்கூடிய நம்ம தேயிலை தொழிலாளர்கள் அவங்களோட இருக்கக்கூடிய லேண்ட் மூலமாக அவங்க அந்த விவசாயம் பண்ணி அந்த விவசாயத்து மூலமாக வரக்கூடிய அந்த இலைகளை வாங்கி நம்ம ஃபேக்ட்ரி மூலமாக நம்ம அதை உற்பத்தி பண்ணி அதை நம்ம சப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ இது நம்ம அரசு வந்ததுக்கப்புறமா இது நம்ம இப்போ மொதல் மீட்டிங்காக அங்கே வந்திருக்கோம். நம்ம இங்கே இருக்கக்கூடிய நம்ம அந்த இலை தொழிலாளர்களுக்கும் சரி, நம்ம ஃபேக்ட்ரியோட டெவலப்மெண்ட்டுக்கும் சரி, இது ஒரு இனிஷியல் மீட்டிங்காக தான் நம்ம இங்கே இது பண்ணுறோம். அடுத்த கட்டத்துக்கு டெவலப்மெண்ட் கொண்டு போகிறதுக்கான வேலைகளுக்கான ஒரு மீட்டிங் தான். ஸோ இந்த ஆய்வுக் கூட்டம் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம என்னங்கிறத டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் மூலமாக நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறதுக்கான வழிமுறைகளும் பார்த்துட்டு இது பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம்.